திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். Hello. Mic check 1 2 3. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறில் நடந்த தாவேகா நிகழ்வில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான நாஞ்சில் சம்பத், தாவேகா மீது தங்களுக்கு காதல் இருப்பதாகவும், ஆனால் திமுகவை திருமணம் செய்துவிட்டதாக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் தன்னிடம் பேசியதாக அப்போது தெரிவித்தார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு எல்லோரும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆசை இருக்கிறது. நான் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் என் பக்கத்து இருக்கையில் இருந்தார். நான் என்ன, நீங்கள் தாவேகாவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு தாவேகாவின் மீது தான் காதல், ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார். ஆகவே எல்லா கட்சிகளும் தாவேகா என்கிற நந்தவனத்திற்கு வருவதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் மலினமாகி போன, மட்டமாகி போன ஒரு கேவலமான நிர்வாகத்தை தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ராஜதந்திரி தளபதி விஜய் அவர்கள் திருவண்ணாமலையில் 1,35,000 இளைஞரணி நிர்வாகிகளினுடைய மாநாடு, வடக்கு மண்டல மாநாடு நடத்துகிற அன்றைக்கு அரசியலில் 1000 பிறை கண்ட அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை தாவேகாவில் இணைத்ததன் மூலம் திமுக இளைஞரணியின் மண்டல மாநாடு பற்றி யாரும் எதுவும் பேசவில்லை. ஊடகங்கள் செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்ததைத்தான் அன்றைக்கு சொன்னார்கள். டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவினுடைய நினைவு நாள். அவருடைய நினைவிடம் நோக்கி பேரணிகள் நடத்துவதாக அறிவித்தார்கள். அன்றைக்குத்தான் தாவேகா தலைவர் என்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். அன்றைக்கு நான் இணைந்தது செய்தியாயிற்றே தவிர அந்த இறுதி ஒருவர் நிகழ்ச்சியை எந்த தொலைக்காட்சி வெளிப்படுத்தவில்லை. ஆகவே எதிரியை எங்கே எப்போது அடிக்கணும் என்ற லாபகம் தெரிந்த ஒரே தலைவன் இந்திய அரசியலில் இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள்தான். திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.